friends, இன்னைக்கு நம்ம straight cut pant வந்து எப்படி நம்ம மெஷர் பண்ணனும், எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணனும் அப்படிங்கறத ரொம்பவே வந்து கிளியரா பார்க்க போறோம். இந்த பேண்ட்ல பாத்தீங்க அப்படினா நம்ம மேல் பக்கத்துல எலாஸ்டிக் வேணாலும் ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக் வேணாம் எனக்கு வந்து அதுல விருப்பம் இல்ல அப்படி நினைச்சீங்க அப்படினா நீங்க நாடா எப்பவும் போல நாடா பட்டியை இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். இது நம்மளோட விருப்பம் தான். மற்றபடி அளவுகள் எல்லாமே சேம் அளவுகள் அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணலாம். இதுவே என்கிட்ட நார்மல் பேண்ட் தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துலயும் இது மாதிரி ஸ்ட்ரைட் கட் வந்து நம்மளால கட் பண்ண முடியும். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா நார்மல் பேண்ட்டை விட சரிங்களா, அதாவது பெல்ட் பீஸ் நம்ம அண்டர் பேண்ட் கட் பண்றோம் இல்லைங்களா, அது மாதிரி நார்மல் பேண்ட்டை விட ஸ்ட்ரைட் கட் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா ஈஸியா நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும். ஏன்னா அதை விட இதுல அளவுகள் வந்து ரொம்ப குறைவு தான் சரிங்களா. அதுக்கு 5 அளவுகள் இருந்தால் போதுமானது. நார்மல் பேண்ட்டை விட ஸ்ட்ரைட் கட் வந்து ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம மெட்டீரியல் எடுத்துக்கலாம். மெட்டீரியல் வந்து இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா. இது வந்து ஸ்ட்ரைட் கட் பேண்ட். மேல் பக்கம் எலாஸ்டிக் வச்சிருக்காங்க. கீழ் பக்கம் பார்த்தீங்கன்னா லைட்டா வந்து ½ இன்ச் சரிங்களா 1 இன்ச்ல ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியும் பண்ணலாம். அடுத்து அல்லது இந்த இடத்துல லைட்டா கொஞ்சம் அகலமா பார்டர் மாதிரி அகலமாவும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். சைடில் ஓப்பன் தேவை அப்படின்னாலும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது நம்மளோட விருப்பம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மெட்டீரியல் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம நார்மல் பேண்ட்டுக்கு எப்படி வந்து ஃபோல்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் சரிங்களா. ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம சைடில் இருக்க மாதிரியும் மேல் பக்கத்தில் இந்த மாதிரி ஓப்பன் பகுதி, கீழ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டிங் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கரப்பகுதி 4 லேயரும் இந்த மாதிரி ஓப்பனில் இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிக்கிறோம். இப்போ மேல் பக்கம் ரா எட்ஜ் சரியா இருக்குன்னா நீங்கள் அப்படியே மார்க் பண்ணலாம். கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம கீழ் பக்கத்துல 1 இன்ச் வந்து மார்க் பண்ணோம் இல்லைங்களா. அந்த கீழ் பக்கத்துல ½ இன்ச்ல வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அதுல 1 இன்ச் வந்து நம்ம கீழ் பக்கம் மார்க் பண்ணிக்கலாம். கணுக்கால் சுற்று சரிங்களா. கணுக்கால் வந்து நம்ம ஃபோல்ட் பண்றதுக்காக கீழ்பக்கம் கணுக்கால் சுற்று சரிங்களா ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்றதுக்காக 1 இன்ச்ல வந்து லைன் போட்டுக்கிட்டோம். இதுக்கு அடுத்து தான் நம்ம சரியான அளவுகள் மார்க் பண்ண போறோம். இது மேல் பக்கம் பாருங்க, இந்த பேண்டோட எலாஸ்டிக் அப்படிங்கிறது 1.5 இன்ச் வருது சரிங்களா. இப்போ இந்த 1.5 இன்ச்சை விட்டுட்டு கீழ் பக்கத்துல இருந்து அளவுகள் எடுக்கிறோம். 1/2 இன்ச் தையலுக்காக மட்டும் எடுத்துக்கோங்க. கரெக்டா சரியான அளவு நம்ம எடுத்துக்கலாம். சரியான அளவு அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு 36.5 இன்ச் இருக்கு சரிங்களா. இப்போ 36.5 இன்ச்சை இதில் மார்க் பண்ணிக்குவோம். அதுக்கு மேலே ஃபைனலாக நம்ம எலாஸ்டிக்காகவோ அல்லது நாடாவுக்காகவோ செப்பரேட்டாக நம்ம வந்து தனியாக எடுத்துக்கலாம் சரிங்களா. மெட்டீரியல் இருக்குன்னா நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா செப்பரேட்டாக நம்ம எடுத்துக்கலாம். இதில் பாருங்க, சரியாக 36.5 இன்ச் இருக்கு. அப்போ சரியான அளவு இருக்கு சரிங்களா. இதுக்கு மேலே நாடாப்பட்டிக்காக வேண்டிய அளவுகளை நம்ம இந்த சைடில் எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ 36 இன்ச் அப்படியே நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்க, இதுல ஹைட் வந்து ஃபுல்லா சரியா இருக்கு நம்மளுக்கு சரிங்களா. எக்ஸ்ட்ராவும் இல்லை கம்மியாவும் இல்லை, சரியான அளவு அப்படியே இருக்கு. இப்போ அகலம் தேவை இல்லைங்களா. இந்த அகலம் பாருங்க, இந்த இடத்துல எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நம்ம எடுக்க முடியாது இல்லைங்களா. ஏன்னு கேட்டா நம்ம எலாஸ்டிக் இருக்கு, ரொம்ப வந்து நம்மளால இழுக்க முடியாது இல்லைங்களா. அதனால இந்த இடத்துல எடுத்துக்கோங்க. இந்த யோக் பார்ட் பகுதியில இந்த மாதிரி டேப் வச்சு மெஷர் பண்ணி பாருங்க. சரியா பாருங்க, 14 இன்ச் இருக்கு. அப்ப தையலுக்காக இங்கன ஒரு 1/2 இன்ச்சும் அங்கன ஒரு 1/2 இன்ச்சும் தேவைப்பட்டிருக்கும். ஆக 15 இன்ச். அப்ப இந்த பேண்ட்டுக்கு அகலம் அப்படிங்கிறது நம்ம 15 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த பேண்டோட அகலம் 15. 2 இடத்துல மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். இது மாதிரி மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். அகலம் 15 இன்ச் மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம ஹைட் வேணும், அதாவது யோக் பட்டினுடைய ஹைட். இதுவே நார்மல் பேண்ட்லயா இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பெல்ட்டுக்கு மார்க் பண்ணியிருப்போம் சரிங்களா. இந்த சைடு மார்க் பண்ணி ஜாயின் பண்ணுவோம். அதுக்கு மேலே யோக் பார்ட் மார்க் பண்ணியிருப்போம். 7 to 8 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருப்போம் இல்லைங்களா. இப்போ நம்ம டோட்டலா இந்த இடத்துல இருந்து இந்த கீழ்ப்பகுதி வரைக்கும் சரிங்களா, யோக் பார்ட் வரைக்கும் எவ்வளவு இன்ச்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த எலாஸ்டிக்கு கீழே இந்த மாதிரி பாருங்க, ½ இன்ச் வந்து தையலுக்காக சேர்த்துக்கிறோம். இப்போ கரெக்டா இந்த இடம் வரைக்கும் இப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 13 இன்ச் இருக்கு சரிங்களா.
இப்போ 13 இன்ச் கீழ்ப்பக்கம் ஒரு 1/2 இன்ச் தையலுக்காக சேர்த்து 13.5 இன்ச்சா நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 13.5 இன்ச்சை மேல் பக்கம் இருந்து கீழ்ப்பக்கமா மார்க் பண்றோம். 13.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து நம்ம 1.5 இன்ச்ல இது மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. லைட்டா ஒரு கர்வ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. நெக்ஸ்ட் கீழ்ப்பக்கம் லெக் ரவுண்டு. கணுக்கால் சுற்று பாருங்க சரியா 6.5 இன்ச் இருக்கு. 6.5 இன்ச் தையலுக்காக நம்ம வந்து 1 இன்ச் சேர்த்துக்கலாம். 6.5 + 1 7.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 6.5 இன்ச்ல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1 இன்ச் ப்ளஸ் பண்ணி 7.5 இன்ச்ல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க இந்த 1.5 இன்ச் மார்க் பண்ண பாத்தீங்களா, இந்த டெப்த் இந்த வளைவுகள் எடுத்தோம் பாத்தீங்களா, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு ஒரு இது மாதிரி டேப் வந்து வச்சுக்கோங்க. கிராஸ் வைஸ்ல ஃபர்ஸ்ட் கிராஸ் வைஸ்ல இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். நீங்க ஸ்கேல் வச்சு போடலாம். ஸ்கேல் வந்து குறைவா இருக்க அளவு அப்படின்னா நீங்க இது மாதிரி டேப் வச்சு மெஷர் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ பாருங்க எவ்வளவு அளவுகள் இருக்கோ சரிங்களா, அதாவது எவ்வளவு இன்ச்சஸ் இருக்கோ அதுல சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கங்க. நம்ம நார்மல் பேண்ட்ல மாதிரியே சரிங்களா. இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து 2 இன்ச் வந்து உள்பக்கமா மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கீழ்ப்பக்கம் 7 இன்ச் மார்க் பண்ண பாத்தீங்களா, இந்த பாயிண்ட் இந்த 2 இன்ச் கரெக்டா இந்த பாயிண்ட் இந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் போடுறோம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் சைடில் ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கலாம். கீழ் பக்கத்தில் இந்த ஃபோல்டிங்கை அது மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். இந்த இடத்துல ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. ராங் சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம். மீதி இருக்க இந்த பீஸ் எடுத்துக்கோங்க. நம்ம அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா பேண்ட்டில். இப்போது அதே 15 இன்ச்சு ப்ளஸ் தையலுக்காக 1 இன்ச்சு சேர்த்து 16 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பு சுற்றளவின் அளவு அப்படிங்கிறது 16 இன்ச் டோட்டலாக தையலோடு சேர்த்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இது போல் 2 இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அகலம். இப்போ இதில் அகலம் வந்து நம்ம மார்க் பண்ணணும். அகலம் எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன எலாஸ்டிக் வைக்கிறோமோ, அதாவது எவ்வளவு இன்ச்சஸில் 1.5 இன்ச்சஸ் அகலத்துலேயும் எலாஸ்டிக் இருக்குது, 3/4 இன்ச்லேயும் இருக்குது, 1 இன்ச்லேயும் இருக்குது சரிங்களா. இப்போ 1 இன்ச் எலாஸ்டிக் இந்த இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா நம்ம 1 + 1 சரிங்களா, டபுள் சைடு நம்ம கவர் ஆகணும் இல்லைங்களா, 2 சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் உள் பக்கமும் நம்ம வடிக்கிற மாதிரி இருக்கும். ஆக 3 இன்ச் அகலத்தில் இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்வளவு இன்ச்சஸ் எலாஸ்டிக்கோட அளவை பொறுத்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா. நான் 1 இன்ச் அகலத்தில் எலாஸ்டிக் வைக்கிறேன், நான் 3 இன்ச் அகலத்தில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் இது மாதிரி நம்மளுக்கு 2 பீஸ் வந்து தேவைப்படும் சரிங்களா. அப்போ 2 பீஸ் இதே மாதிரி சேமாக வச்சுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் மொத்தம் 4 பீஸ் வந்து நம்ம கட் பண்ணுறோம். பாருங்க மொத்தம் வந்து 4 லேயர் இருக்கு. இதுல ஜாயிண்டா இருக்கறனால நமக்கு பீஸ் வந்து 2ஆ இருக்கும், லேயர் வந்து 4 சரிங்களா. நமக்கு எலாஸ்டிக்காகவோ அல்லது நாடாவுக்காகவோ நம்ம வந்து பட்டிக்கு ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பேண்ட் சரிங்களா. பேண்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்து பாருங்க மீத இருக்க அளவுகள்ல ஒரு 8.5 இன்ச் வந்து இந்த மாதிரி லைன் போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம பாக்கெட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓப்பனில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் ஹைட்டும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹைட் பார்த்திங்க அப்படின்னா 9 இன்ச் வந்து போதுமானது. அகலம் பார்த்திங்க அப்படின்னா 8.5 இன்ச் இருக்குது. சரி, அந்த 8.5 இன்ச்சே போதுமானது தான். ராங் சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம். பாக்கெட்டுக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸ்ட்ரைட் கட் பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.